வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த ரிசல்ட்டில் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, நம்மளுடைய நேம் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறது, இதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ கீழே உங்களுக்கான லிங்க் வந்து நான் டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேலே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஃபீமேல் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம், அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்துச்சு மட்டும்தான் உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய நேம் வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது பிடிஎஃப் வந்து உங்களுக்கான மெயில் கேண்டிடேட்டுக்கான பிடிஎஃப் தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெயில் கேண்டிடேட் லிஸ்ட்டுக்குள்ள வந்து நீங்கள் வந்து மெயில் கேண்டிடேட் வந்து இதில் வந்து சர்ச் பண்ணியே நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இதில் மொத்தம் வந்து 1724 பேஜ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். சர்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிடிஎஃப்பில் நம்ம எப்படி நார்மலாக சர்ச் பண்ணுறோமோ அப்படி தான் சர்ச் பண்ண முடியும். நீங்கள் மெயில் கேண்டிடேட்டாக இருந்துக்கிட்டு ஃபீமேல் பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லோருமே வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு பாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் பாஸ் ஆகிட்டு உங்களுடைய நேம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். இதில் வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய நேமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த கட் ஆஃப் வந்து இப்போது, அதாவது நமக்கு வந்து கட் ஆஃப் வந்ததோட இப்போ வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அழைக்கப்பட்ட கட் ஆஃபுமே சேமாக தான் இருக்குது. மோஸ்ட்லி அந்த பாயிண்டில் தான் வேரி ஆகும். இந்த பாயிண்ட் எதுக்கு வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இருந்த பாயிண்ட்டுக்காரர் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு இருந்த கேண்டிடேட் வந்து அதாவது இதில் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம், அதாவது செலக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் உங்களுக்கான கட் ஆஃப் வந்து பாயிண்டில் தான் வேரி ஆகுது. நான் அந்த நக்கில் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். தமிழ்நாடுக்கான கட் ஆஃப் வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். எத்தனை கேண்டிடேட் அவைலபிளாக இருக்காங்களோ, இடபிள்யூஎஸில் வந்து 3 கேண்டிடேட்டு, இடபிள்யூஎஸில் 36, ஓபிசி 811, எஸ்சி வந்து 478, எஸ்டி 24, யூஆர் வந்து 1336. இதுதான் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டு. கட் ஆஃப் மார்க்குமே நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். 66 வந்து சிக்கிம். நீங்கள் தமிழ்நாடு பாருங்களேன், 46, 42, 62. இந்த 62 வந்து நமக்கு வந்து 0.26 தான் வந்துருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து இப்போ 36 இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்க்ரீஸ் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. எப்படி வந்து இந்த 0.6 வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்ன இருக்கிற கேண்டிடேட் வந்து ஃபிசிக்கலில் வந்து ஃபெயில் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற கேண்டிடேட்டோடைய கட் ஆஃப் மார்க்கை தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேஜுமே உங்களுக்கு வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லை. அது வந்து லாஸ்ட் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. அதுவுமே உங்களுக்கு அதாவது உங்களை வந்து ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சில நபர்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைரேகை பதியாமல் இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு டவுட்டில் வந்து உங்களை வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம். அதனால உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிடிஎஃப்லேயுமே உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய நேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிசிக்கலில் பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய நேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பாஸ் மார்க் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபைடு ஆயிருந்தாலே இதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஹெய்ட்டு ஜஸ்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீமெடிக்கல் வந்து எப்போ நடக்குது, அதர் ஸ்டேட்டில் தான் நடக்கும், இங்கே நடக்கலை, அதர் ஸ்டேட்டில் தான் நமக்கு வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான லிஸ்ட்டு வந்து அக்டோபர் 24க்கு மேலே தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல. அதாவது கேஸ் போட்டவங்க யாருமே நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான
மெடிக்கல் டெஸ்ட் வந்து அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தக்க அதிகாரிகளோட உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமை பற்றினா வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.